சீமான் வகைரா, அவங்களையே நீ மைனாரிட்டின்னு சொல்ற. அடுத்து என்ன சொல்லுவான், அவங்களையே நீ தொழிலாளின்னு சொல்ற, பார்ட்னர்னு சொல்லு. கார்பரேட் சொல்றது வந்துருச்சா? கார்பரேட் என்ன சொல்றான், அவனை தொழிலாளின்னு சொல்லாத, they are partners. தெலுங்கானால இருந்து இங்க வந்து குடியிருக்கிற ஒரு ஏழைய உன்னால சக மனுஷனா பார்க்க முடியாது. ஆந்திராவில இருந்து வந்த ஒருத்தனை சக மனுஷனா பார்க்க முடியாது. பீகார்ல இருந்து வந்த ஒருத்தனை உன்னால சக மனுஷனா பார்க்க முடியாது. முஸ்லிமையும் கிறிஸ்டினையும் நீ சக மனுஷனா பார்த்துருவியா சிறுபான்மை இல்லைன்னு சொல்லிட்டா? அப்போ இது எல்லாம் என்னவாக திருகல் வேலை நடக்கிறது என்றால், எல்லாமே RSSக்கு ஏற்ற வகையிலான திருகல் வேலைகளை வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு பக்கம் நாம் தமிழர் வேலை பார்க்கிறது, ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அந்த நடிகருடைய கட்சி வேலை பார்த்து விளக்கு ஏத்தணும்னு கேச போட்டா முதல்ல விளக்கம் கேட்கணும்ல. விளக்கு யார் ஏத்த வேண்டியது? கோயில் ஏத்த வேண்டியது. கோயில் விளக்கை ஏத்துறதா வேண்டாமா அப்படின்றது குறித்து விளக்கமே கேட்காமல், அல்லது அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான மனநிலையும் இல்லாமல் அவசரமாக தீபத்தை ஏற்றுவதற்கு உத்தரவு. தீபத்தை ஏற்றுவதற்கு உத்தரவு போட்டதற்கு பிறகு இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஏத்தணும்னா 5 மணிக்கு 6 மணிக்கு ஏத்தனா கண்டம் எடுப்பேன்னு பெஞ்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். எந்த நீதிபதியாவது எங்களுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பை விட்டெறிந்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு நடந்த அவமானம். அந்த செருப்பை விட்டெறிந்தவரை தண்டிக்கும் வரை நாங்கள் நீதி தீர்ப்பை வழங்க மாட்டோம் என்று எந்த நீதிபதியாவது பெஞ்சில் உட்கார்ந்து புரோட்டஸ்ட் பண்ணாங்களா? அகில பாரத அதிவக்து பரிஷத் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அகில பாரத வழக்கறிஞர்கள் சம்மேளனம் யார் உருவாக்கி இருக்கிறார்கள்? RSS உருவாக்கி இருக்கிறது. அந்த அகில பாரத அதிவக்து பரிஷத்து கூட்டத்தில் பங்கேற்காத ஒருவர் கூட உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக ஆக முடியாது. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நீதிபதிகள் அந்த அகில பாரத அதிவக்து பரிஷத்து கூட்டத்தில் கலந்து கொள்ள நிர்பந்திக்கப்படுபவர்கள். அந்த அகில பாரத அதிவக்து பரிஷத் அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இந்தியா முழுவதும் இந்துத்துவ அமைப்புக்கான வழக்காடிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தகவல். உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடந்தது. உப்பு சத்தியாகிரகத்தில் பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், துப்பாக்கி சூடு நடைபெற்றது, தடியடி நடைபெற்றது, உடல் கொடூரமாக சிதைக்கப்பட்டது. எந்த பார்ப்பனருக்கு ஒண்ணுமே ஆகலையே ஏம்பான்னு பெரியார் கேட்ட கேள்வி ஸ்டில் ரெலவென்ட். இன்றைக்கு அப்படியே இருக்கிறது அந்த கேள்வி நம் முன்னால். சயின்டிபிக் டெம்பர், ப்ரோமோட்டிங் சயின்டிபிக் டெம்பர். அந்த ப்ரோமோட்டிங் சயின்டிபிக் டெம்பர் என்ற அடிப்படையில் அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை யாரெல்லாம் அடிப்படையில் புரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் TNPSCயில் வேலை வாய்ப்பு, அவர்களுக்கு மட்டும்தான் காவல்துறையில் வேலை வாய்ப்பு என்பது போன்ற சட்டங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசு குறைந்தபட்சம் பரிசீலித்து பார்ப்பதற்காக ஒரு குழுவை போட வேண்டும். இந்தியாவின் யதார்த்தம் சாதியாக இருக்கும் போது அந்த சாதியின் வக்கிரங்களை தோலுரித்து காட்ட வேண்டியது பாடத்திட்டங்களுடைய அடிப்படை கடமை. அந்த கடமையை பாடத்திட்டங்களின் மூலமாகவும் நிறைவேற்ற வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் சொல்லித் தருவது போலவே இடஒதுக்கீடு சொல்லித்தரப்பட வேண்டும். இடஒதுக்கீடு சொல்லித்தரப்படுவது போலவே அதிகார வர்க்கங்களில் எப்படி மாற்றம் நிகழும் என்பது பற்றி அவர்களுக்கு விரிவான கல்வி போதிக்கப்பட வேண்டும். இந்த தலைப்பிற்குள் நுழைய வேண்டும் என்றால் தலித் மக்கள் மீதும் சிறுபான்மை மக்கள் மீதும் வன்முறை அதிகரிக்கிறது என்றால் அந்த வன்முறை எப்படி அதிகரிக்கிறது, பண்பாட்டு தளத்தில் அந்த வன்முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நிர்வாகத்தில் அந்த வன்முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் அடிப்படையில் குழந்தைகளுக்கு அந்த கல்வி எப்படிப்பட்டதாக போதிக்கப்படுகிறது என்பதிலிருந்து நாம் எடுத்து யோசித்து பார்த்தால்தான் அதனுடைய ஆழ அகல வீரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே பேராசிரியர் கருணானந்தம் அவர்களுடைய உரை மிகவும் முக்கியமானது. அதை அனைத்து தோழர்களும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக தோழர் சுதேஷ்குமார் அவர்கள் அமெரிக்காவின் மேலாதிக்க போர்வெறியும் உலக மக்களுக்கு அதிகரிக்கும் நெருக்கடியும் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார். இன்றைக்கு நம் எல்லோருக்கும் கண் முன்னால் இருக்கக்கூடிய சிக்கல், கண் முன்னால் என்று சொல்வதை விட இந்த அரங்கத்திலேயே நாம் கண்ட இன்றைய சிக்கல், வந்தவுடனேயே 5 மணிக்கு தொடங்கி விடலாம் என்பதுதான் திட்டம். சொன்னது போலவே தோழர்கள் அனைவரும் 5 மணிக்கு கூடிவிட்டார்கள். ஆனாலும் தாமதப்பட்டு கொண்டே இருந்தது. தோழர் மணியரசன் அவர்களிடம் ஏன் தோழர் தாமதப்படுகிறது என்று கேட்டபோது தோழர் சொன்னார், தேநீர் வருவதற்கு சற்று தாமதமாகிறது என்று. தோழர்கள் சென்று விட்டார்களா வாங்கி விட்டார்களா என்று. வாங்கி விட்டார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். உடனே நான் சொன்னேன், இது பிரஸ் கிளப் ஆயிற்றே, இங்கேயே ஏற்பாடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இங்கு இருக்கக்கூடிய தோழர்களிடமே சொல்லி நீங்கள் தேநீர் தயாரித்திருக்கலாமே என்று நான் கேட்டேன். அப்போதுதான் சொன்னார், ஆம் தோழர் அப்படிதான் சொல்லி இருந்தோம், ஆனா சிக்கல் என்னன்னா நேத்து சிலிண்டர் தீந்து போச்சு, புது சிலிண்டர் கிடைக்கல, அதனால டீ போட முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. தோழர்கள் கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்ப்பதற்கு ரொம்ப சாதாரண சிக்கல் போல இருக்கும். வழக்கமாக இரவு 12 மணி வரைக்கும் தேநீர் விற்று கொண்டிருக்கக்கூடிய கடைகளில் எல்லாம் இப்போது மாலை 6-7 மணிக்கெல்லாம் அவர்கள் தேநீர் விற்பதை நிறுத்தி விடுகிறார்கள். ஏன்னா அதற்கு மறுநாள் காலையில அவங்க கடையை திறந்து ஒரு 10 நாள் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா 20 நாள் வியாபாரத்தை பாதியா சுருக்கி அவங்க 10 நாள் வியாபாரம் பண்றாங்க. நாங்கள் வழக்கமாக சாலிகிராமத்தில் குடிக்கக்கூடிய டீ கடையில சிலிண்டர் விலை என்ன அப்படின்னு கேட்டா
போன வாரம் கேட்ட போது 5000 ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொன்னாரு. இந்த வாரம் 6000 ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொன்னாரு. அடுத்த வாரம் 7000 ரூபாய் கொடுத்தாலும் சிலிண்டர் கிடைக்கல என்ற நிலைதான் இருக்கிறது. டீயினுடைய விலை சராசரியாக 12 ரூபாய் இருந்தது சென்னையில. இன்றைக்கு இஞ்சி ஏலக்கால அல்ல, வெறும் டீயே இன்றைக்கு 15 ரூபாயாக மாறி இருக்கிறது. இப்போ பார்ப்பதற்கு ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லது உட்கார்ந்து குடிக்கின்ற தேநீர் கடைகளில் போய் தேநீர் குடிப்பவர்களுக்கு இது பெரிய சிக்கல் போல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகும்போது ஒரு 10 ரூபாய்க்கு டீயை குடிச்சிட்டு வேலைக்கு போலான்னு கிளம்புகின்ற உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த தோழர்களுக்கு தான் தெரியும் 10 ரூபாயிலிருந்து 15 ரூபான்றது தன்னுடைய பாக்கெட்ல எவ்வளவு பெரிய வெடியை வீசும், தன்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு பெரிய வெடியை வீசும் என்பது தெரியும். அப்போ இந்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று எடுத்து பார்த்தால் தயாராக இருங்கள் என்று சொல்லுகிறார் மோடி. எப்படி? சிலிண்டரை நாங்களே உற்பத்தி செஞ்சுக்கிட்டு தயாரா இருக்கிறதா? முடியாது. அப்ப நீங்க உற்பத்தி செஞ்சு தயாரா வச்சிருக்கீங்களா? அது எங்களுக்கு தெரியாது என்று, எதற்கும் தயாரா இருங்க என்று பொத்தாம் பொதுவான அறிவிப்பை எங்கு பேசுகிறார் என்றால் கட்சி கூட்டத்தில் பேசவில்லை. அவர் வழக்கமாக கொச்சைப்படுத்துகின்ற சுதந்திர தின கூட்டத்தில் பேசவில்லை, நாடாளுமன்றத்தில் இதை பேசுகிறார். எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு பதில் எதுவும் கிடையாது. எப்பவும் வழக்கமா ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமோ அல்லது அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானமோ கொண்டு வந்தால் மட்டும்தான் பேச வருவோர். இன்றைக்கு திடீரென்று வந்து அவராகவே வந்து எல்லாரும் தயாராயிருங்க அப்படின்னு பேசுறாரு. அப்படின்னா சாத்தான் வேதம் ஓதும் போதே நம்ம உஷாரா இருக்கணும். அப்படின்னா அந்த சாத்தான் வாண்டடாக வந்து வேதம் ஓதுகிறது எனும் போது நாம் இன்னும் எவ்வளவு உன்னிப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்பதை பார்க்கிறோம். இப்படி தோழர் சுதேஷ்குமார் அவர்களுடைய உரை அமையவிருக்கிறது. இந்த நேரத்தில் தலித் மற்றும் சிறுபான்மை மக்கள் மீது நடக்கின்ற அவர்கள் மீது நடக்கின்ற வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டே இருப்பது குறித்து நாம் சில விஷயங்களை பேசுவதற்கு முன்னால் தோழர் பகத்சிங் அவர்கள் பேசிய அல்லது அவர் வெளியிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டினுடைய முக்கியமான பகுதியிலிருந்து நான் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ரொம்ப இல்ல, 2 ரெஃபரன்ஸ் மட்டும்தான். தோழர் பகத்சிங் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வார்த்தை. ஏனென்றால் இன்றைக்கு புரட்சி என்கின்ற வார்த்தையை இஷ்டத்திற்கு அல்லது தான் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறோமோ எல்லாத்துக்கும் புரட்சி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு கொச்சைப்படுத்துகின்ற போக்கை ஒரு சிலர் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, நேபாளில் நடந்தது போல, இலங்கையில் நடந்தது போல தமிழ்நாட்டிலும் வெடிக்க போகிறது அப்படின்னு ஒருத்தர் நடுராத்திரி 11 மணிக்கு ட்வீட்டை போட்டு மறுநாள் கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்றாரு, நான் வந்து நல்ல மனநிலையில அதை போடல, 10 மணிக்கு மேல போன் எதுக்கப்புறம் எடுக்கிறீங்க, படுத்து தூங்க வேண்டியது தானே. அப்ப நீ சீரழிந்ததும் இல்லாமல் ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை சீரழிவு பாதைக்கு நகர்த்தி செல்லுகின்ற வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதில் அவர்கள் குறிவைத்திருப்பது யார் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. தமிழ்நாடு முழுவதும் இந்த நடிகர் விஜய் கட்சியை தொடங்கியதில் இருந்தே ஆரம்பத்திலிருந்து அவர்கள் சொல்வது, தமிழ்நாட்டில் தலித் மக்கள் எங்கள் பக்கம் வந்து விட்டார்கள், சிறுபான்மை மக்கள் எங்கள் பக்கம் வந்து விட்டார்கள், விசிக மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள், கம்யூனிஸ்டுகளின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள், அவர்கள் எல்லாம் எங்கள் பக்கம் வந்து விட்டார்கள் அவங்களுடைய கிளைமாவே இருக்கு. இதெல்லாம் அவர்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள் என்றால் இதுதான் ஜென்சி புரட்சி என்று புரட்சிக்கு புதுமையான விளக்கங்களை எல்லாம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது பற்றி பேசும்போது பகத்சிங் அவர்கள் முன்னால் இருந்த முக்கியமான கேள்வி என்னவென்றால், நாடாளுமன்ற கட்டடத்தில் குண்டை தூக்கி வீசினீர்களே, அந்த குண்டு வீசுவதுதான் புரட்சியா என்றால் பகத்சிங் கடுமையாக ஆட்சேபிக்கிறார். நாங்கள் சொன்ன வார்த்தைகளை எங்களுடைய ஸ்டேட்மெண்டில் இருந்து சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். தண்டனையை மறுத்தாரா என்றால் இல்லை, ஆனால் தான் பேசிய வார்த்தைகளை சரியான அர்த்தத்தில் பொருள்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார் பகத்சிங். Bombs and pistols do not make a revolution. Sword of the revolution is sharpened on the whetting stone of ideas. குண்டுகளும் துப்பாக்கி குண்டுகளும் குண்டு வீச்சும் புரட்சியை உருவாக்கி விடாது. கொள்கைதான் புரட்சிக்கான அடிப்படை ஆதாரமாக விளங்கும். அந்த கொள்கையில் தெளிவு இருக்கும் போதுதான் புரட்சி என்னும் வாள் கூர்மையான ஆயுதமாக செயல்படும் என்று தோழர் பகத்சிங் மரணத்திற்கு முன்னால் எழுதிய தன்னுடைய ஸ்டேட்மெண்டில் கூட மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, லாங் லிவ் ரெவல்யூஷன் என்பது குறித்து எனக்கு தெரிந்து இந்தியாவில் முதலாக லாங் லிவ் ரெவல்யூஷன் என்றால் என்ன என்பது குறித்து, ஏன் புரட்சி வாழ்க, புரட்சி தொடர்க அல்லது புரட்சி ஓங்குக என்பது குறித்து திரும்ப திரும்ப அழுத்துகிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு முதலாக விளக்கம் தந்தவர் தோழர் பகத்சிங் அவர்கள் தான். லாங் லிவ் ரெவல்யூஷன் என்று ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் என்றால், புரட்சி என்பது ஒரே நாளில் ஏற்பட்டு விடுகின்ற மாற்றம் அல்ல. அது காலந்தோறும் எது முற்போக்கானதோ, காலந்தோறும் எது சுரண்டலற்றதோ, காலந்தோறும் எது உழைக்கும் வர்க்கத்தினுடைய விடுதலையை பேசுவதோ அதை மாற்றியமைத்துக் கொண்டே இருப்பதுதான் புரட்சி என்று பகத்சிங் அவர்கள் வரையறுத்து சொல்லுகிறார். அதனால் தான் நாங்கள் வாழ்க புரட்சி என்று சொல்லுகிறோம்.
ஒரு முறை மட்டுமல்ல, அது தொடர்ந்து நிகழ்வதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை நாம் சொல்லுகிறோம். அப்போ இதை பார்க்கும் பொழுது இது வேறு ஒரு இடத்திற்கு என்னை இட்டு செல்கிறது. பகத்சிங்கும் சொல்லுகிறார், நாங்கள் புரட்சி என்று சொல்லுவதை அதை குண்டு வீச்சோடு மட்டுமே தொடர்புபடுத்தி குண்டு வீசுவதுதான் இவர்களுடைய புரட்சி என்று எங்களை கொச்சைப்படுத்த பார்க்கிறார்கள் என்பதை பகத்சிங் வேதனையோடு பதிவு செய்கிறார். அப்போ புரட்சி என்கின்ற வார்த்தையை இவ்வளவு புரட்டலாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது வேறு ஒன்றை எனக்கு நினைவுபடுத்தியது. புரட்சி குறித்து பகத்சிங் பேசியது, அரசும் புரட்சியில் லெனின் அவர்கள் பேசியதை எனக்கு நினைவுபடுத்தியது. லெனின் அவர்கள் பேசிய ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அரசும் புரட்சியும்ல நீங்க எந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணாலும் அதனுடைய முதல் பக்கத்தில் என்ன இருக்குமோ அதை மட்டும் வாசித்தாலே போதுமானது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆபத்தான சூழலை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். அவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், during the lifetime of the great revolutionaries, the oppressing classes have visited relentless persecution on them and received their teaching with the most savage hostility, the most furious hatred, the most ruthless campaign of lies and slanders. After their death, attempts are made to turn them into harmless icons. மார்க்ஸோ எங்கெல்ஸோ யாரையெல்லாம் நாம் புரட்சியினுடைய அடையாளங்களாக முன்னிறுத்துகிறோமோ அவர்களை எல்லாம் அடையாளமாக மட்டுமே சுருக்கி அவர்களை அர்த்தமற்றவர்களாக மாற்றி ஒரு வெற்று பிம்பமாக மாற்றுகின்ற வேலையை தொடர்ந்து செய்ய முற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அரசும் புரட்சியும் என்ற தன்னுடைய முக்கியமான ஒரு கருத்தாக்கத்தில் தோழர் லெனின் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஏன் அதையும் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது என்றால் அதில் அவர் இன்னும் தெளிவாக குறிப்பிடுகிறார். ஆஃப்டர் தேர் டெத் அவர்களை எப்படி மாற்றுகிறார்கள் என்பதோடு சேர்த்து surround their names with a certain hollow for the consolation of the oppressed classes and with the object of duping them while at the same time emasculating and vulgarizing the real essence of their revolutionary theories and blunting their revolutionary edge. அவர்களுடைய புரட்சிகர ஆசான்கள் என்று நாம் சொல்லுபவர்களுடைய புரட்சிகரமான சிந்தனைகளினுடைய முனைகளை மழுங்கடிக்கின்ற வேலைகளை தொடர்ந்து செய்ய முற்படுவார்கள் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு என்று அன்றைக்கு லெனின் சொன்னது எவ்வளவு உண்மையானது என்பதை இன்றைக்கு நாம் யோசித்து பார்த்தால் தன்னுடைய கட்சியினுடைய பெயர் பலகைக்கு பின்னால் அம்பேத்கரை வைத்திருக்கிறார், தந்தை பெரியாரை வைத்திருக்கிறார், வேல்நாச்சியாரை வைத்திருக்கிறார், காமராஜரை வைத்திருக்கிறார், இன்னும் அஞ்சலி அம்மாளை வைத்திருக்கிறார். இவர்கள் பேசிய அல்லது இவர்கள் எதற்காக செயல்பட்டார்களோ அதற்காக ஏதாவது ஒன்றை குரல் கொடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. மாறாக பெரியாருடைய தத்துவங்களை கூர்மழுங்க செய்கின்ற வேலையை செய்வதற்காகத்தான் அவர்கள் பெரியாருடைய படங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர பெரியாரை பரவலாக்குவதற்காக அல்ல. பெரியாரை வெற்று பிம்பமாக மாற்றுவதற்கான வேலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால் தான் ஆரம்பத்தில் அவர்கள் பெரியார் படத்தை எடுத்துக்கொண்டு வரும்போதே நாம் கடுமையாக எதிர்த்தோம். ஏன்? பகத்சிங் நமக்கு தெளிவாக வரையறுக்கிறார். கொள்கை அடித்தளம் தான் புரட்சியான வாளுக்கு கூர்மை சேர்க்கும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த கொள்கை அடித்தளம் இல்லாமல் தந்தை பெரியாரின் படத்தை தூக்கி கொண்டு திரிபவர்கள் எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவார்கள் என்பதை நாம் விளக்க தேவையில்லை. ஏனென்றால் கடந்த காலத்தில் பாஜக அம்பேத்கரை எப்படி பயன்படுத்தியதோ அதே பாணியை இங்கும் கையாள பார்க்கிறார்கள். அம்பேத்கரை என்ன செய்தார்கள்? பாட புத்தகத்தில் அம்பேத்கரை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அண்ணல் அம்பேத்கர் நம் எல்லோருக்கும் தெரியும், என்ன விலை கொடுத்தாவது இந்தியாவில் இந்து ராஷ்டிரம் என்று ஒன்று அமைவதை நாம் தடுத்தே தீர வேண்டும் என்பது அண்ணல் அம்பேத்கர் தான் சாகும் வரை உறுதியோடு இருந்தது. நான் பிறந்த போது இந்துவாக பிறந்து விட்டேன், சாகும் போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று சூளுரைத்தவர் அண்ணல் அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் தினமும் தன்னுடைய பூஜை அறையில் பூஜை செய்தார் என்று புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் இதுதான் முனை மழுங்க செய்கின்ற வேலை, இதுதான் திரிபுவாதத்திற்கான தொடக்கம். இது மட்டுமல்ல, இது பாட புத்தகத்தில் இப்படி நிகழ்கிறது. சரி, பாட புத்தகத்திற்கு வெளியே அம்பேத்கரை பரவலாக கொண்டு போய் சேர்த்த ஒரு முக்கியமான ஒரு பொருளாக பார்க்க வேண்டும் என்றால் இன்னைக்கு கதைகளாக இருக்கிறது, சோசியல் மீடியாவாக இருக்கிறது. காமிக்ஸின் மூலமாக அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கிறேன் என்ற பெயரில் அமர் சித்திர கதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமான ஒரு காமிக் புத்தகம் இருக்கிறது. அந்த அமர் சித்திர கதா புத்தகத்தை எடுத்து பாருங்கள். அந்த புத்தகத்தில் அம்பேத்கரை பற்றி தொடங்கும் போதே எப்படி தொடங்குகிறார்கள் என்றால், அம்பேத்கரின் பிறப்பு. அம்பேத்கர் எப்படி பிறந்தார்? தன்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்தார், இவ்வளவுதானே. அவர் என்ன நாளில் பிறந்தார்? அவருடைய பிறந்த நாள்ல பிறந்தார். அவர் என்னைக்கு பிறந்தாரோ அதுதானே நாள், வேற நாள் கிடையாதுல்ல. ஆனா என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், அம்பேத்கருடைய அப்பாவிற்கு பெரிய வருத்தம் இருந்ததாம். என்ன வருத்தம்? தனக்கு பிள்ளை இல்லை என்று வருத்தம் இருந்ததாம். உடனே அவருடைய மாமா ஒருவர் இருந்தாராம், அவர் சாமியாராக இருந்தாராம். அந்த சாமியாரிடம் போய் வரம் கேட்டாராம். வரம் கேட்ட போது உனக்கு ஒரு நல்ல நாளில் நல்ல குழந்தை பிறக்கும் என்று அவர் ஆசீர்வாதம் செய்தாராம். அப்படியே கட் பண்ணோம்னா அம்பேத்கருடைய அம்மாவிற்கு அம்பேத்கர் பிறக்கிறார். ஒரு நல்ல நாளில் நல்ல நட்சத்திரத்தில் அம்பேத்கர் பிறந்தார் என்று எழுதி வைத்திருக்கிறார். அம்பேத்கர் சாகும் வரை எதற்கு போராடினார்?
இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக போராடினார். அம்பேத்கர் சாகும் வரை எதற்கு எதிராக போராடினார்? இந்த சுரண்டலுக்கு எதிராக போராடினார். அம்பேத்கர் இந்த அறிவின்மையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக போராடினார். இந்த அறிவின்மையை ஒழித்து அனைவரும் அறிவு பெற வேண்டும் என்பதற்காக போராடினார். ஆனால் அவருடைய பிறப்பையை கொச்சைப்படுத்தி அவர் சாமியாரின் ஆசீர்வாதத்தால் பிறந்தவர் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் இது எத்தனை லட்சக்கணக்கான பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். பல கோடிக்கணக்கான பிரதிகளை இந்த காமிஸ் புத்தகம் விற்று தீர்த்திருக்கிறது. ஏன் இதிலிருந்து தொடங்குகிறேன் என்றால், தலித் மக்கள் மீதான, சிறுபான்மையினர் மீதான வன்முறை என்பது அடிப்படையில் பண்பாட்டு தளத்திலிருந்து தொடங்குகிறது. இந்த பண்பாட்டு தளத்திலிருந்து தொடங்குவதற்கு RSS சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பல காலமாக வேலை பார்த்து வைத்திருக்கிறார்கள். அந்த வேலை பார்த்து வைத்தவர்கள் என்னென்ன பேசி இருக்கிறார்கள் என்பது குறித்து நம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். சற்று நினைவுபடுத்த வேண்டும் என்றால், ஹெட்கேவர் என்பவர் RSS முதல் தலைவராக இருந்தவர் 3 எதிரிகளை முன்வைக்கிறார். உள்நாட்டு எதிரிகள் என்று 3 பேரை முன்வைக்கிறார். யார் யார? இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை, கம்யூனிஸ்டுகளை 3 எதிரிகளை அவர் சித்தரிக்கிறார். இவர்கள் இந்தியாவின் எதிரிகள் என்று சித்தரிக்கிறார். இப்படி சித்தரிப்பவரை இன்னும் விரிவுபடுத்துகிறார்கள். எந்த காலத்தில் என்றால், அசோக் சிங்கால் இப்போது இருக்கிறார். அந்த அசோக் சிங்கால் காலகட்டத்தில் என்னவாக விரிவுபடுத்துகிறார்கள் என்றால், அந்த அசோக் சிங்காலுடைய தலைமையில ஒரு கூட்டம் நடக்கிறது. அதில் 5M என்று 5 முக்கியமான எதிரிகள் என்று வரையறுக்கிறார்கள். 3 எதிரிகளை 5ஆக பிரித்து எழுதுகிறார்கள். என்னவென்றால், முதல் M மார்க்சிஸ்ட், 2வது M மிஷனரிஸ், 3வது M மெக்காலேயிஸ்ட், 4வது M மெட்டீரியலிஸ்ட், 5வது M முஸ்லிம்ஸ் என்று 5 எதிரிகள் என்று வரையறுத்து, இதுதான் இன்றைக்கு அவர்களுடைய கொள்கை அறிக்கை. RSS கொள்கை அறிக்கை இந்த 5 எம்களுக்கும் எதிராக செயல்படுவது என்பதுதான். இதில் இருக்கக்கூடிய மிஷனரிஸ், மெக்காலேயிஸ்ட், மெட்டீரியலிஸ்ட், முஸ்லிம்ஸ், மார்க்சிஸ்ட், இது எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தால் அவர்கள் அடிப்படையில் எதுவெல்லாம் முற்போக்கானதோ, எதுவெல்லாம் சுரண்டலுக்கு எதிரானதோ, எதுவெல்லாம் அறிவின்மையை ஒழித்து அறிவை புகட்ட வேண்டும் என்று பேசுமோ அதையெல்லாம் அவர்கள் எதிரிகளாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது வெறுமன RSS என்கின்ற ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை மட்டுமல்ல. இந்த RSS அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இந்தியாவினுடைய புதிய கல்விக் கொள்கையை தீர்மானித்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய புதிய கல்விக் கொள்கையை தீர்மானித்ததில் RSS 11 அமைப்புகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அகில பாரத வித்யார்த்தி பரிஷத், வித்யா பாரதி, பாரதிய சிக்ஷான் மண்டல், சிக்ஷா பச்சோவா அதோலன், சிக்ஷா சன்ஸ்கிருதி உத்தன், அகில பாரதிய இதிகா சங்காலன், விஞ்ஞான் பாரதி, சமஸ்கிருத பாரதி, அகில பாரதிய சாகித்ய பரிஷத், சன்ஸ்கார் பாரதி, அகில பாரதிய ராஷ்டிரிய சைக்ஷிக் மகாசங் என்று 11 அமைப்புகள். எப்படி? அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் அந்த கல்வியை வடிவமைக்கின்ற குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அது கிருஷ்ணமோகன் திரிபாதி, வசுதா காமத், கட்டிமணி, ஸ்ரீதர், மஞ்சுள் பார்கவா, சகிலா சம்சு என்று அந்த இன்னும் பல விஷயங்களை இது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் அந்த ஒவ்வொரு பெயரையும் குறிப்பிட்டு அந்த ஒவ்வொருவரும் என்னென்ன அமைப்பின் பின்புலத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் எப்படியெல்லாம் புதிய கல்விக் கொள்கையை திருகல் வேலை செய்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ ஒரு பக்கம் மைனாரிட்டிஸுக்கு எதிராகவும் தலித்துகளுக்கு எதிராகவும் கொள்கையை வைத்திருக்கக்கூடிய RSS அமைப்பு பாடப்புத்தகத்தை தீர்மானிக்கின்ற இடத்திற்கு வந்து சேர்கிறது. பாடப்புத்தகத்தை தீர்மானிக்கின்ற இடத்திற்கு வந்து சேர்ந்ததற்கு பிறகு அவர்கள் தலித் மக்கள் மீதான, சிறுபான்மையினர் மீதான தாக்குதலை எப்படியெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா மாற்றி வச்சிருக்கிறான் அப்படின்னா, நீங்க இனிமேல் பாடப்புத்தகத்தை திறந்து NCERT எனப்படுகின்ற CBSE பாடப்புத்தகத்தை திறந்து அதுல பாபர் மசூதி பற்றிய குறிப்புகளை தேடினால் இருக்காது. அது என்னவா மாறி இருக்கும் என்றால் 3 domed ஸ்ட்ரக்சர். முதல்ல என்னவா மாத்தினா? பாபர் மசூதிய சர்ச்சைக்குரிய இடமா மாத்தினான். சர்ச்சைக்குரிய இடமா மாத்தினதுக்கு பிறகு ராம ஜென்ம பூமியா மாத்தினான். ராம ஜென்ம பூமிக்கு பிறகு கடந்த காலத்தில் அங்க என்ன இருந்ததுன்னு கேட்டா 3 domed ஸ்ட்ரக்சர் எழுதுறான். அதுக்கு என்ன ஆச்சு? மக்கள் எல்லாம் தங்களுடைய உற்சாகத்தின் மிகுதியால் அந்த இடத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக இடித்து விட்டார்கள் அப்படின்னு பாடப்புத்தகத்தில், பள்ளிக்கூட பாடப்புத்தகத்தில் திணித்திருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, UGC அடுத்த கைட்லைன்ஸ், அது பேராசிரியர் அவர்களுடைய பேச்சில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்படி சிஸ்டமேட்டிக்கா கல்வியிலும் பண்பாட்டு தளத்திலும் மக்களை பிளவுபடுத்துகின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். சரி, இந்த சிஸ்டமேட்டிக் அட்வான்டேஜ் அவனுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு எடுத்தா, வெறுமன பிரதமராக மோடி இருக்கிறார், அதனால கல்வி குழுவில் இவர்களுக்கு இடம் கிடைத்து விட்டதா என்றால் இல்லை. நம்முடைய தோழர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் மக்கள் மத்தியில் இது இன்னும் விரிவாக போய் சேராமலேயே இருக்கிறது. என்னவென்றால், இந்தியாவினுடைய முடிவெடுக்கின்ற அதிகாரம் பொருந்திய துறைகளினுடைய தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் பார்ப்பனர்களாகவோ அல்லது உயர் சாதியை சேர்ந்தவர்களாகவோ தான் இருக்கிறார்களே தவிர, அங்கே தலித் மக்களுடைய இடம் என்னவாக இருக்கிறது என்று எடுத்து பார்த்தால் 0. அங்கே பழங்குடியினருடைய இடம் என்னவென்று எடுத்து பார்த்தால் 0.
மைனாரிட்டிகள் அதை பற்றி கேள்வியே இல்லை, ஏன்னா நாங்க மைனாரிட்டிஸ் யாரையும் பிரிச்சு பார்க்கறது இல்லைன்னு சொல்றாங்க. அதே தான் இங்கேயும் சொல்றாங்க, நாங்க மைனாரிட்டின்னு பிரிச்சு பார்க்க மாட்டோம். யாரு? சீமான் வகைரா. அவங்களையே நீ மைனாரிட்டின்னு சொல்ற, அடுத்து என்ன சொல்லுவான்? அவங்களையே நீ தொழிலாளின்னு சொல்ற, பார்ட்னர்னு சொல்லு. கார்பரேட் சொல்றது வந்துருச்சா? கார்பரேட் என்ன சொல்றான்? அவனை தொழிலாளின்னு சொல்லாத, தே ஆர் பார்ட்னர்ஸ். ஓலா ஊபர் ஓட்டுறாங்க, அவனா லாபத்தை பிரிச்சுட்டு போறான். போன் எடுத்த உடனே ஹலோ ஓலாவான்னு கேட்குறாங்க. அதற்கு பிறகு ரொம்ப குற்ற உணர்ச்சியாகி அண்ணா வண்டி புக் பண்ணியிருந்தேன், ஓலால புக் பண்ணியிருந்தேன், வரீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு பழகிட வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்மள உளவியல் ரீதியாக அது என்னவா மாத்தி இருக்கு? வண்டி ஓலா வண்டி, அதான் அவன் வண்டி கிடையாதான். காசு போட்டது யாரு? ஓலாவா காசு போட்டு வாங்கி கொடுத்தான்? அவன் இஎம்ஐ கட்டி அவன் கஷ்டப்பட்டு அவன் சம்பாதிச்சு அவன் வாங்கி வச்சிருந்தா அதை ஓலா வண்டின்னு பேரை மாத்தி அவனுக்கு என்ன பார்ட்னர், நீங்க எல்லாம் பார்ட்னர்ஸ் அப்படின்னு மாத்திடுறான். அப்போ இது எவ்வளவு முட்டாள்தனமானதோ! பார்ட்னர்னு பேர் கொடுத்ததுனால அவன் பங்கு கொடுக்க போறானா? அப்ப பெயரை வெற்றி எப்படி ஏமாற்ற பார்க்கிறாங்களா, அதே போல சிறுபான்மையினர் சொல்லாத என்று ஏமாற்ற பார்க்கிறாங்க. சிறுபான்மையினருடைய இடத்தை உத்தரவாதப்படுத்துவதற்கு அவர்களுடைய நிலை என்ன என்பதை விரிவாக பேச வேண்டிய சூழ்நிலையில் அவர்களை பற்றி இப்படி சிறுபான்மைன்னு பேசாதீங்க, அவங்களை நாம மனிதர்களா பார்ப்போம். எப்படி பார்ப்ப? நீ ஆந்திராவில இருந்து இங்க வந்து குடியிருக்கிறவனே மனுஷனா பார்க்க முடியாது உன்னால. தெலுங்கானால இருந்து இங்க வந்து குடியிருக்கிற ஒரு ஏழைய உன்னால சக மனுஷனா பார்க்க முடியாது. ஆந்திராவில இருந்து வந்த ஒருத்தனை சக மனுஷனா பார்க்க முடியாது. பீகார்ல இருந்து வந்த ஒருத்தனை உன்னால சக மனுஷனா பார்க்க முடியாது. முஸ்லிமையும் கிறிஸ்டினையும் நீ சக மனுஷனா பார்த்துருவியா சிறுபான்மை இல்லைன்னு சொல்லிட்டா? அப்போ இது எல்லாம் என்னவாக திருகல் வேலை நடக்கிறது என்றால், எல்லாமே ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்ற வகையிலான திருகல் வேலைகளை வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு பக்கம் நாம் தமிழர் வேலை பார்க்கிறது, ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் இந்த நடிகருடைய கட்சி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த வேலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, எதையெல்லாம் பேசாமல் நம்மை தவிர்க்க வைக்கிறது என்பதை எடுத்து பார்த்தால், இந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும். அப்படி பிரதிநிதித்துவப்படுத்தணும்னு நம்ம கேட்டோம்னா, நாங்க தான் எல்முருகனை மினிஸ்டர் ஆக்கிட்டோம்ல, நாங்க தான் திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம்ல, நாங்க தான் அப்துல் கலாம குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம்லன்னு ஏமாத்துறதுக்காக வாயில லாலிபாப் வைக்கிறான். இந்த லாலிபாப்புகளுக்காக ஏமாறும் நிலைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரும் தலித்துகளும் தள்ளப்படணும்ன்றது ஆர்எஸ்எஸ் நோக்கம். அதை ஏற்படுகின்ற வேலையை செய்வது இந்த நடிகர் விஜய் போன்றவருடைய நோக்கம். அப்போ என்ன மாற வேண்டும் என்றால், முடிவெடுக்கின்ற அதிகாரம் தலித் மக்களிடம் இருக்கிறதா என்பதை எடுத்து பார்த்தால், 1920களிலேயே இங்க நீதி கட்சியினுடைய ஆட்சி அமைந்த போது ஸ்ரீமான் வீரையன் அப்படின்றவர், திரு வீரையன் என்பவர் அங்க வந்து நியமன உறுப்பினராக இருக்கிறார். அவர் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். என்ன? ஜில்லா உள்ளிட்ட போர்டுகள்ல பொது இடங்கள்ல ஆதிதிராவிடர்கள் மீது ஏதாவது ஒடுக்குமுறை நடந்தா அவங்களுக்கு அபராதம் விதிக்கும் வகையில ஒரு பீனலைசிங் ஆக்ட் அவர் கொண்டு வரதுக்கு தீர்மானம் கொண்டு வர்றார். முதல்ல அது தோற்கடிக்கப்பட பார்க்கிறது. அதற்கு பிறகு தந்தை பெரியார் தொடர்ந்து குரல் கொடுக்கிறார். அதற்கு பிறகு அந்த தீர்மானம் வெற்றியடைகிறது. அதில் தந்தை பெரியார் இன்னொன்றையும் சொல்லுகிறார், ஆதிதிராவிட மக்களாகியவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு இந்த இடங்களுக்கு வர முடியாமல் போகிறது, அதனால் தேர்தலை தாண்டி அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை, ஜில்லா போர்டு வரை உள்ளாட்சித்துறை வரை நியமிக்கப்பட வேண்டும் என்பதை சட்டமாக மாற்ற வேண்டும் என்று பெரியார் எப்ப 1920களிலேயே அந்த கோரிக்கையை வைக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அதற்கு தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார். அப்போ ஏன் தலித்துகள் அதிகாரம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று நாம் கேட்கிறோம் என்றால், இது போன்ற விவகாரங்களை, சரி, அந்த அதிகாரத்தில் முக்கியமான அதிகார மையம் என்னவாக இருக்கிறது என்றால், பியூரோக்ரசியில் இருக்கக்கூடிய சீரழிவுகளை பேசினோம். நீதித்துறையில் இருக்கக்கூடிய சீரழிவுகளை எடுத்துக்கொண்டால், இது குறித்து தீர்ப்பை கேட்டு நீதிமன்றத்துக்கு போனால் இனிமேல் இப்படி பண்ணாதீங்க, பார்த்துருந்தீங்க அப்படின்னு தான் சொல்றாரு. யாரு? நீதிபதி கவாயே அதான் சொல்றாரு. என்ன நடந்தது? புல்டோசர் ஜஸ்டிஸ் என்ற பேர்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய வீடுகளை எல்லாம் இடிச்சு தள்ளுறான். என்னன்னு இடிச்சு தள்ளுறான்? கரெக்டா யாரெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களுடைய வீடுகளை எல்லாம் இடித்து தள்ளுறான். இடிச்சு தள்ளிட்டு அவன் போலியான ஆவணங்களை ரெடி பண்ணி, இது வனத்துறைக்கு சொந்தமான இடம், இது புறம்போக்கு இடம், இது வேற ஒரு விவசாய இடம், இது இன்னொருத்தருடைய தனியார் இடம் சொல்லி போலியான ஆவணங்களை தயாரித்து அல்லது அவர்களுடைய குடியிருப்பு உரிமையை மறுத்து அந்த வீடுகள் இடிக்கப்படுகிறது. இடித்து தள்ளி விட்டார்கள். ஆனால் இது நீதிமன்றத்திற்கு போகும்போது அது குற்ற வழக்காக ஏன் மாறுவதில்லை? சிலர் கேட்கலாம், நீதித்துறை அறிவுள்ளவர்கள் சிலர் கேட்கலாம், என்னன்னு பிரேயர் என்னவோ அதுக்கு தானே தீர்ப்பு கொடுக்க முடியும்னு சிலர் கேட்கலாம் இல்லையா? என்ன கேட்கிறோமோ அதுதானே கொடுக்க முடியும். அப்ப புல்டோசரை வைத்து இடிப்பது சரியா தவறா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. தவறு என்று கவாய் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார். உங்களுடைய நல்ல தீர்ப்பு தான். தவறு என்ற நோக்கத்தில் பார்க்கும்போது கவாய் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு உள்ளபடியே நல்ல தீர்ப்பு. கவாய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடியும் அவ்வளவுதான், அவரால் அதை தாண்டி பேச முடியாது.
ஜி.ஆர். சாமிநாதன் கையில் அந்த பெஞ்ச் போயிருந்தா வேற மாதிரி அவர் எழுதியிருப்பார். அதை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ கடந்த 5 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட நீதித்துறையில் 543 நீதிபதிகளில் எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள், எத்தனை பேர் சிறுபான்மையினர், எத்தனை பேர் தலித் மக்கள், எத்தனை பேர் பழங்குடியினர் என்று எடுத்து பார்த்தால் 80% மேற்பட்டோர் பார்ப்பனர்களும் உயர் சாதியினரும் மட்டுமே அங்கு நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். பழங்குடியினருக்கோ, தலித் மக்களுக்கோ, சிறுபான்மையினருக்கோ, பெண்களுக்கோ அங்கு இடமே இல்லை என்று மறுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் கேள்வி எழுப்புகிறார். அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர். அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர். அவரே எப்பெல்லாம் ஏமாத்த பார்க்கிறான்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் நாடாளுமன்றத்தில் நிலைக்குழுக்கள் இருக்குல்ல, அந்த நிலைக்குழுக்கள்ல லா அண்ட் ஜஸ்டிஸுக்கான ஸ்டாண்டிங் கமிட்டியில ஒரு மெம்பரா இருக்கிறார். அவரு இதுவரை 2014 இருந்து நீதிபதிகள் நியமிக்கப்பட்டதுல எவ்வளவு பேர் என்னென்ன வகுப்பை சேர்ந்தவர்கள், பிசி எவ்வளவு, ஓபி எஸ்சி எவ்வளவு, எஸ்டி எவ்வளவு, மைனாரிட்டி எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, இப்படி டிசேபிள் எவ்வளவு அப்படின்றதெல்லாம் லிஸ்ட் கேட்கிறாரு. கேட்டா லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி என்ன பதில் சொல்லுதுன்னா, எங்கள்கிட்ட அப்படி ஒரு டேட்டாவே இல்லை. அவர் வழக்கறிஞராக இருந்த காரணத்தால், உச்சநீதிமன்றம் வரை நன்கு தெரிந்த வழக்கறிஞராக இருந்த காரணத்தால் அவர் ஒரு ஃபார்ம் எடுத்து நீட்டுறாரு. இது நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்த ஃபார்ம், நீதிபதிகள் நியமிக்கும் போது ஃபில்அப் பண்ற ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல ஓபிசி எஸ்சி எஸ்டி டிக் அடிச்சு வாங்கிருக்கல, அதை கொடுன்னு கேட்டதுக்கு பிறகு சாரி 2014 இருந்து கொடுக்க முடியாது, 18 இருந்து தான் கொடுக்க முடியும்னு அதுலயும் 4 வருஷ டேட்டாவை மறைச்சிட்டு கொடுக்குறான். 4 வருஷ டேட்டாவை மறைச்சிட்டு கொடுக்குறான். அப்படி கொடுத்ததை எடுத்து பார்த்தா 80% பேர் ஒரே வகுப்பை சேர்ந்தவர்கள், அதாவது உயர் சாதியினராக இருக்கிறார்கள், பார்ப்பனராக இருக்கிறார்கள். அதில் பட்டியலின மக்களுடைய இடமோ பழங்குடியின மக்களுடைய இடமோ என்னவாக இருக்கிறது என்று எடுத்து பார்த்தால் 2-3% தாண்டவில்லை. சிறுபான்மையினரை பத்தி டேட்டாவே இல்லை. அப்போ நீதித்துறை எப்படியானதாக மாறுகிறது? அப்ப அப்படியே கவாய்க்குவாங்க. கவாய் தன்னுடைய மெரிட்டின் மூலமாக மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு அவரது ரிசர்வேஷனை எப்படியோ பயன்படுத்தி அவர் அந்த பொறுப்புக்கு சேர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்னால ஒரு பிரேயர் வைக்கப்படுகிறது, தீர்ப்பு அவரை எழுதுகிறார். ஆனால் அவர் பிரேயரை தாண்டி தீர்ப்பு எழுதுவதற்கு ஒரு உரிமை இருக்கான்னா கிடையாது. அது யாருக்கு இருக்கு? பிரேயரை தாண்டி தீர்ப்பு எழுதுவது உரிமை யாருக்கு இருக்கிறது என்று எடுத்து பார்த்தால், மதுரையில நடைபெற்ற சம்பவம் உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். மதுரையில் என்ன நடந்தது? நாங்க மலைக்கு மேல போய் விளக்கு ஏத்தணும்னு ஒருத்தர் கேஸ் போடுறாரு. விளக்கு ஏத்தணும்னு கேஸ போட்டா முதல்ல விளக்கம் கேட்கணும்ல. விளக்கு யார் ஏத்த வேண்டியது? கோயில் ஏத்த வேண்டியது. கோயில் விளக்கை ஏத்துறதா வேண்டாமா அப்படின்றது குறித்து விளக்கமே கேட்காமல், அல்லது அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான மனநிலையும் இல்லாமல் அவசரமாக தீபத்தை ஏற்றுவதற்கு உத்தரவு. தீபத்தை ஏற்றுவதற்கு உத்தரவு போட்டதற்கு பிறகு இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஏத்தணும்னா 5 மணிக்கு 6 மணிக்கு ஏத்தனா கண்டெம்ட் எடுப்பேன்னு பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறார். எந்த நீதிபதியாவது எங்களுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பை விட்டெறிந்திருக்கிறார்கள்? இது எங்களுக்கு நடந்த அவமானம். அந்த செருப்பை விட்டெறிந்தவரை தண்டிக்கும் வரை நாங்கள் நீதி தீர்ப்பை வழங்க மாட்டோம் என்று எந்த நீதிபதியாவது பெஞ்சில் உட்கார்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களா? உங்களுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் மீது செருப்பை விட்டெறிந்திருக்கிறார்கள். எங்க கோர்ட்ல கேட்டா என்ன சொல்றாங்க? அவரை பார் கவுன்சில இருந்து நீக்கிட்டோம். அவ்வளவுதான். பார் கவுன்சில இருந்து நீக்கிட்டா முடிஞ்சு. செருப்பு விட்டு இருந்ததுக்கு அவர் பிராயச்சித்தம் தேடி விட்டாரா? இப்ப செருப்பு விட்டு இருந்ததுக்கு என்ன மரியாதை? பிரதமர் மீது செருப்பை விட்டு எரிந்திருந்தால் சும்மா இருந்திருப்பார்களா? அல்லது ஜி.ஆர். சாமிநாதன் போன்றவர்கள் மீது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இந்த நீதித்துறை சும்மா இருந்திருக்குமா? சட்டப்பூர்வமாக ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் என்பது சட்டப்பூர்வமாக அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கின்ற உரிமை. அந்த உரிமையை நிறைவேற்றுவதற்காக 50 எம்பிக்களிடம் கருத்து கேட்டு கையெழுத்த வாங்கி நாடாளுமன்ற பேரவை தலைவரிடம் போய் கொடுக்கிறதுக்கு போனா கொதிக்கிறாங்க. நாடு முழுக்க 500 ஜட்ஜஸ் கொதிக்கிறாங்க. அந்த 500 பேர் யாரு? இந்த 80% உயர் சாதியினரால் வந்தவங்க. அந்த 500 பேர் கொதிக்கிறாங்க. என்னன்னு? சாமிநாதனுக்கு எதிராக இம்பீச்மெண்டா? கவாய்க்கு மீது செருப்பு வீச்சான் எவனாவது கொந்தளிச்சானா? ஏன் கொந்தளிக்கவில்லை? அவர்கள் வந்தாலும் அதிகாரமற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகாரமற்றவர்களாக எப்படி ஆக்கப்படுகிறார்கள் என்றால், இதுக்குள்ள ஒரு ஈகோ சிஸ்டம் வேணும். ஒரு தலித் நீதிபதி தன்னுடைய தலித் மக்களுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு ஈகோ சிஸ்டம் வேணும். இதை சப்போர்ட் பண்றதுக்கு 4 ஜட்ஜஸ் கூட இருக்கணும். அப்பதான் அவரால் சுதந்திரமான தீர்ப்பை நிறைவேற்ற முடியும். நீங்க ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு
பகத்சிங்கை பற்றியோ அம்பேத்கரை பற்றியோ ஒரு கருத்தரங்க நடத்தணும்னு ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு துறை முடிவெடுக்குது அப்படின்னா துறை தலைவர் மனசு வச்சா பத்தாது. அந்த துறையில் இருக்கக்கூடிய 10 பேராசிரியர்ல 4 பேராசிரியராவது அந்த துறை தலைவரோட கூட நின்னா மட்டும்தானே அந்த துறை தலைவரால் முடிவெடுக்க முடியும். அப்ப உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்புக்கு வந்தால் மட்டும் நீதியை வழங்கிவிட முடியாது. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 28-32 நீதிபதிகளில் எத்தனை பேர் தலித்துகளாகவும் உண்மையிலேயே தலித் மக்கள் மீதான அக்கறை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் கவாயால் தீர்ப்பெழுத முடியுமே தவிர, இல்லையென்றால் கவாய் என்ன அம்பேத்கரை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக உட்கார வைக்கப்பட்டாலும் அவரால் முடிவெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இங்கு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? அகில் பாரத அதிவக்து பரிஷத் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அகில பாரத வழக்கறிஞர்கள் சம்மேளனம் யார் உருவாக்கி இருக்கிறார்கள்? RSS உருவாக்கி இருக்கிறது. அந்த அகில் பாரத அதிவக்து பரிஷத்து கூட்டத்தில் பங்கேற்காத ஒருவர் கூட உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக ஆக முடியாது. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நீதிபதிகள் அந்த அகில பாரத அதிவக்து பரிஷத்து கூட்டத்தில் கலந்து கொள்ள நிர்பந்திக்கப்படுபவர்கள். அந்த அகில பாரத அதிவக்து பரிஷத் அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இந்தியா முழுவதும் இந்துத்துவ அமைப்புக்கான வழக்காடிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தகவல். அதானி மீது வெளிநாட்டு பணத்தை முறைகேடாக பெற்று வந்தார் என்று ஒரு வழக்கா அகில பாரத அதிவக்து பரிஷத் போராடும், நீதிமன்றத்தில் களமிறங்கும். வழக்கறிஞரா மட்டுமல்ல, நீதிபதியாகவும் களமிறங்குவாங்க. அப்படி ஒரு நீதிபதி தான் GR சாமிநாதன். அவரே பேசி இருக்கிறார். அகில பாரத அதிவக்து பரிஷத்து கூட்டத்தில் என்ன பேசி இருக்கிறார்? நான் ஒரு காரியகர்த்தா அப்படின்னு நேஷனல் கான்பரன்ஸ் ஆஃப் அகில பாரத அதிவக்து பரிஷத்தில் GR சாமிநாதன் பேசுகிறார். அப்படி பேசிவிட்டு அவர் துணிச்சலாக நீதிமன்றத்திற்கு வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தீர்ப்பையும் எழுத முடிகிறது. இந்த கேட்காத தீர்ப்பு எழுதுறது இருக்குல்ல, அவர் என்ன செய்யறாரு? விளக்கேத்துறதுக்கு தானே கேட்டான், இடத்துக்கா உரிமை கேட்டான்? கேஸ் போட்டது யாரு? ஒரு ஆள் இல்ல, பேர் தெரியும், அதெல்லாம் சொல்லி அசிங்கமானதை வாயால் உச்சரிக்க கூடாது. அந்த அசிங்கம் ஒரு வழக்கை தொடுக்கிறது. அந்த வழக்கு என்னவாக மாறுகிறது என்றால், உயர் நீதிமன்றத்துல கேட்டது விளக்கேத்துறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா, கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அந்த இடமே உங்களுக்கு சொந்தம். கேட்கவே இல்லையே மேலாட், நான் இதை கேட்கவே இல்லையே. எப்படின்னா, யாரா கொடுக்கிற காசுக்கு மேல போறான் அப்படின்னு லிவிங்ஸ்டன் அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு RSS அதிரும் அளவிற்கு தீர்ப்புகளை எழுதுகின்ற துணிச்சல் இங்கு இருக்கக்கூடிய RSS நீதிபதிகளுக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஒரு பெரிய ஈகோ சிஸ்டத்தை டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப இந்த ஈகோ சிஸ்டத்திற்கு எதிரான இன்னொரு ஈகோ சிஸ்டத்தை உருவாக்குறது தான் நம்முடைய வேலையா என்றால், இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான ஈகோ சிஸ்டம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தானே அரசியலமைப்பு சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக செயல்படுத்தினால் இப்படிப்பட்ட ஈகோ சிஸ்டம் இயங்க முடியாது, இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இயங்க முடியாது. ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுக்கிறான்? தேர்தலில் போட்டியிடுறவங்களே மதத்தை வைத்து பிரச்சாரம் செய்யலாம்னு தீர்ப்பு எழுதி இருக்கிறார்கள். AG நூரானியினுடைய புத்தகத்தில் முதல் பகுதியிலேயே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு இருக்கும் தோழர்கள் அதை வாசித்து பாருங்கள். மிக நீண்ட வரலாறு. நீதித்துறை எப்படி அரசியல் கட்சிகள் மதத்தை பயன்படுத்துவதை லீகலைஸ் பண்ணிருக்கு அப்படின்றத அந்த புத்தகம் குறிப்பிடுகிறது. அப்போ இந்தியா முழுவதும் மத பண்பாட்டு தளத்திலும் நிர்வாக தளத்திலும் நீதி தளத்திலும் RSSற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு RSS வழக்கறிஞர்களும் RSS நீதிபதிகளும் RSS அதிகாரிகளுமாக நிரப்பப்பட்டு RSS சொல்வதுதான் சட்டமாக மாறும் என்கின்ற வகைக்கு இந்தியாவினுடைய அரசு மாறி இருக்கிறது. இந்தியாவின் அரசு ஏற்கனவே பார்ப்பனிய சிந்தனை கொண்டது. அந்த பார்ப்பனிய சிந்தனைக்கு RSS கூடுதல் கூர்மையை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த கூர்மைப்படுத்துகின்ற RSSஐ, இந்த ஆயுதம் தாங்கி இருக்கக்கூடிய அரசை எதிர்ப்பதற்கு நாம் முற்பட்டால் நடுவில் இந்த கௌஷிக் வந்தான்னு சம்பந்தமே இல்லாம பாரதியாரையும் பெரியாரையும் எதிரெதிராக நிறுத்துவோம். சம்பந்தமே இருக்காது. ஏதாவது டிபேட், சோசியல் டிபேட் அப்படி ஆரம்பிச்சா அவனா கிரியேட் பண்ணுவான். வஉசியும் பெரியாரையும் எதிரெதிராக நிப்பாட்டுவாங்க. வஉசி உழைக்கும் வர்க்கத்துக்கு பேசி இருக்கிறார், வஉசி நாத்தியர்களை ஆதரித்து பேசி இருக்கிறார், வஉசி சுயமரியாதை சிந்தனையோடு பேசி இருக்கிறார், வஉசி பார்ப்பனர் அல்லாதார் நலன் குறித்து காங்கிரஸில் போராடிய முதன்மையானவர்களில் ஒருவராக இருந்திருக்கிறார். ஆனா பெரியாருக்கு எதிராக நிப்பாட்டுவோம். சம்பந்தமே இல்லாம இப்படி நம்மளை வெறுமன வெற்று அடையாளங்களாக மாற்றி அந்த வெற்று அடையாளங்களுக்கு பின்னால் நம்மளை சண்டை ஓட விடுகின்றவர்களாக, நம்மை வெறும் கூலிக்காரர்களாக, நம்மை வெறும் மாரடிப்பவர்களாக மட்டுமே மாற்றுகின்ற வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அதனுடைய வெளிப்படையான உதாரணம் தான் பேராசிரியர் ராமசீனிவாசன், பாஜகவை சேர்ந்த ஒருவர், நாங்க இருக்கிறோம் சண்டை போடுறதுக்கு அப்படின்னு இருக்கிற சூத்திரர்களை எல்லாம் தனக்கு பின்னால் இருப்பது போல பேசிக்கொண்டு, நாங்க இருக்கிறோம் சண்டை போடுறதுக்கு, இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கு. பெரியார் காலத்துல இருந்து பாக்குறோம், இந்த சண்டை போடுறேன்னு எந்த பாப்பான்னு வர்றதில்லை. உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடந்தது. உப்பு சத்தியாகிரகத்தில் பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், துப்பாக்கி சூடு நடைபெற்றது, தடியடி நடைபெற்றது, உடல் கொடூரமாக சிதைக்கப்பட்டது. எந்த பார்ப்பனருக்கு ஒண்ணுமே ஆகலையே ஏன்பான்னு பெரியார் கேட்ட கேள்வி ஸ்டில் ரெலவென்ட். இன்றைக்கு அப்படியே இருக்கிறது அந்த கேள்வி நம் முன்னால். அப்போ இந்த நீதித்துறையும் இந்த அதிகார வர்க்கமும் இந்த ஆட்சியாளர்களும் தலித் மக்கள் மீதும் சிறுபான்மையினர் மீதும் நடத்துகின்ற இந்த தாக்குதல் என்பது ஏதோ எதேச்சையாக ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக எழுகின்ற சம்பவங்கள் அல்ல. அது இந்தியா முழுவதும் இப்படியான சூழல் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இப்படியான சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. மாவட்ட நீதிபதியிலிருந்து, மாவட்ட அதிகாரியிலிருந்து, தேசிய அதிகாரியிலிருந்து, தேசிய நீதிபதியிலிருந்து அத்தனை பேரும் இதற்காகவே தயாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் மூலமாக இந்த சூழலை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், திருப்பரங்குன்றத்தில் சம்பந்தமே இல்லாம ஒரு போலீஸ்காரர் திடீர்னு வந்து, எதுக்கு மலையில நீ வந்து கோழியோட ஏறுற அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற இந்துக்களும் சேர்ந்தான் கேட்கிறாங்க, நீ மதுரைக்காரன் தானையா, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆதாரம் கொடுன்னு கேட்கிறாங்க. அடுத்து ஆர்டிஓட்ட போகுது. ஆர்டிஓ என்ன சொல்றாரு? ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் ஆடு கோழி பலியிட அனுமதிக்க முடியாது, கோர்ட்டுக்கு போய் தீர்த்துக்குங்க. கோர்ட்டுக்கு போனா போதிய ஆதாரங்கள் இல்லை, ஆடு கோழி பலியிடக் கூடாது. மலைக்கு மேல போறதுக்கான உரிமை யாருக்கு இருக்கு? ரெண்டு தரப்புக்கு இருக்கு. ஏன்னா மலைக்கு மேல காசி விஸ்வநாதர் கோயிலும் இருக்கு, தர்காவும் இருக்கு. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போறவனுக்கு ஆதார் கார்டு தேவையில்லை, தர்காவுக்கு போறவனுக்கு ஆதார் கார்டு தேவை என்றால் இது எதை நோக்கி நம்மை நகர்த்துகிறது என்றால், மறைமுக சிஏஏ என்ஆர்சியை அதிகார வர்க்கத்தின் மூலமாக இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு நம்மிடையே கட்டவிழ்த்து விடுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. வெளிப்படையாக ஒரு சிஏஏ என்ஆர்சியை வடக்கில் செய்வது போல தெற்கில் செய்ய முடியாது, இங்கு இப்படி குயுக்தியான வழிகளில் செய்ய முடியும் என்பதை ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட அமைப்புகள் அதிகார வர்க்கத்தின் மூலமாக இதை எந்த நீதிமன்றமாவது இதை கேள்வி எழுப்பியிருக்கிறதா? ஏன்பா இந்துக்கள்கிட்ட மட்டும் நீ ஆதார் கார்டு கேட்கறது இல்ல, முஸ்லிம்கள்ட்ட மட்டும் ஆதார் கார்டு கேட்கறேன்னு? இப்ப இத ரோட்ல ரெண்டு பேர் பேசிக்கிறாங்கன்னு, அது என்னவா மாறும்? இந்து முஸ்லிம் சண்டையா மாறும். இத போய் ரோட்ல ரெண்டு பேர் நின்று கேட்கறோம் அப்படின்னா, ஏன்டா இந்துக்களுக்கு நீ கொடுக்க மாட்டேங்கிற, முஸ்லிம்களுக்கு நீ கேட்கிற அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற அந்த தீவிரவாத மனநிலை கொண்ட ஒருத்தர் என்ன பண்ணுவான்? ஏன் எனக்கு கேட்காம விட்டா என்ன தப்பு அப்படின்னு அவன் கோவப்படுவான். உடனே என்ன ஆகும்? கைகலப்பாகும். கைகலப்பு கலவரமா மாறும். இதுதான் அவனுடைய திட்டம். அது மாறாத வகைக்கு பாதுகாக்கின்ற வேலையைத்தான் நாம் தொடர்ந்து மதநடினக்க கூட்டமைப்புகளின் மூலமாகவும் புரட்சிகர அமைப்புகளின் மூலமாகவும் இந்த அரசு ஓரளவிற்கு மத நல்லிணக்க பார்வை கொண்ட அரசாக இருக்கின்ற காரணத்தாலும், தமிழ்நாடு அரசு we will not allow, we will face the consequences என்று துணிச்சலாக ஒரு அதிகாரியின் மூலமாக தன்னுடைய குரலை வெளிப்படுத்துகின்ற ஒரு திராணி இருக்கின்ற காரணத்தாலும் இந்த அபாயம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறதே தவிர முழுவதுமாக துடை தெரியப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அதை முழுவதுமாக துடை தெரிவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அனைவரிடமும் ஒரு ஒற்றுமை தேவை, அனைவரிடமும் ஒரு ஒருங்கிணைப்பு தேவை. அந்த ஒருங்கிணைய விடாமல் செய்வதற்குத்தான் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி மாணவர்களுடைய கல்வியில் ஆரம்பித்து ஆராய்ச்சி படிப்பை எல்லாம் அவ்வளவு சிதைத்து வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் பல மணி நேரங்கள் பேசிதான் இதை புரிய வைக்க முடியும் என்று நினைக்கிறேன். அந்த அளவிற்கு அவன் சிம்பிளா மாட்டு மூத்திர ஆராய்ச்சின்னு பண்ணிட்டு போயிடுறான். ஆனா அதுக்கு பின்னால எவ்வளவு பேருடைய உளவியல் சிதைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பேருடைய உளவியல் திருகிவிடப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்து பார்க்கவே அபாயகரமானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வேலை நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கும் போது இதை பற்றி நாங்களும் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று பேசுகிறவர்களோ அல்லது நாங்களும் மதசார்பற்ற சமூக நீதி பேசுறவங்க அப்படின்னு சொல்லுகிறவர்களோ ஏதாவது ஒரு இடத்தில் இதை பற்றி எல்லாம் அம்பலப்படுத்தி பேசி இருக்கிறார்களா என்று எடுத்து பார்த்தால் இல்லை. மதசார்பற்ற என்று சொல்றேன், அந்த மதசார்பற்ற தன்மையை உத்தரவாதப்படுத்துவதற்கு சிறுபான்மையினர் மீது நடக்கின்ற இந்த வன்கொடுமைகளை தடுப்பதற்கு ஏதாவது பேசுறான்னா பேச மாட்டான். தலித் மக்கள் மீது நடக்கின்ற இந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக பேசுறான்னா பேச மாட்டேங்கிறான். வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் சமூக வலைதளத்தில் எப்படிப்பட்ட பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது? தமிழ்நாடே அவர்களுக்கு பின்னால் திரண்டு விட்டது போன்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகின்ற வேலை ஒன்று தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய
காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறி இருக்கிறது. தலித் மக்கள் மீதும் சிறுபான்மையினர் மீதும் நடக்கின்ற இந்த கொடுமைகள் எல்லாம் இன்னொரு பக்கம். இதுல காவல்துறையினுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. இந்த காவல்துறை என்னவாக செயல்படுகிறது என்று எடுத்து பார்த்தால், இந்தியா முழுக்க காவல்துறையினுடைய பேட்டர்ன்ல நீங்க வித்தியாசமே பார்க்க முடியாது. எல்லா காவல்துறையும் ஒரே பேட்டர்ன். எப்படி? அது கட்ட பஞ்சாயத்து. இந்த கட்ட பஞ்சாயத்து கூடங்களாக காவல்துறையை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த கட்ட பஞ்சாயத்து கூடங்கள் எல்லாம் உண்மையிலேயே வழக்கை பதிவு செய்கின்ற மன்றங்களாக மாற வேண்டும் என்றால், நான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வெளிப்படையான கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். எப்படி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களை தேர்வு செய்யும் போது குழந்தைகள் உளவியல் என்பதை ஒரு பேப்பரை படிச்சு பாடத்துல வச்சு அவங்க படிச்சு தேர்வடைஞ்சா மட்டும்தான் அவங்களால ஆசிரியராக முடியும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதோ, அதே போல இந்த சாதிய உளவியலில் முற்போக்கான அம்சங்களையும் பெண்கள் மீதான வன்கொடுமைகளில் முற்போக்கான அம்சங்களையும் போலீஸ்காரர்களுடைய பாடத்திட்டத்திலேயே வைத்து எப்படி டிஎன்பிஎஸ்சியில தேர்வு பெறணும் அப்படின்னா அவர்களுக்கு அடிப்படையிலேயே தமிழ் அறிவு இருக்கிறதா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு இந்த அரசு ஒரு தேர்வை வைத்திருக்கிறதோ, இவர்கள் முற்போக்கு அடையாளங்கள் கொண்டவர்கள் தானா, முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் தானா? அப்படி எப்படி முற்போக்க திணிக்க முடியும் கேட்கலாம். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு தெரியும். ஃபண்டமெண்டல் டியூட்டில ஒன்னு சொல்லி வச்சிருக்கிறானே, என்னது? சயின்டிபிக் டெம்பர், ப்ரோமோட்டிங் சயின்டிபிக் டெம்பர். அந்த ப்ரோமோட்டிங் சயின்டிபிக் டெம்பர் என்ற அடிப்படையில் அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை யாரெல்லாம் அடிப்படையில் புரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியில் வேலை வாய்ப்பு, அவர்களுக்கு மட்டும்தான் காவல்துறையில் வேலை வாய்ப்பு என்பது போன்ற சட்டங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசு குறைந்தபட்சம் பரிசீலித்து பார்ப்பதற்காக ஒரு குழுவை போட வேண்டும். தமிழ்நாடு அரசு பல்வேறு முற்போக்கான மாற்றங்களை கடந்த காலத்தில் செய்தளித்திருக்கிறது. என்ன? இந்தியாவிலேயே முதலாக பெண்களை காவல்துறையில் சேர்த்த மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே பெண்களுக்கு தனித்த காவல் நிலையத்தை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு. பெண்களை காவல்துறைக்குள் முதல்ல சேர்த்தவர் கலைஞர் தான் சேர்க்கிறார். இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு காவல்துறையில் அனுமதி கொடுக்கிறார் பணியாற்றுவதற்கு. அப்போ அது மட்டும் போதாது, அதை தாண்டி இன்னும் பல அடிகளை தமிழ்நாடு முற்போக்காக வைக்க வேண்டும் என்றால் இது போன்ற சாதிய வக்கிர மனநிலை கொண்டவர்களை கண்டறிகின்ற வகையில் பரிசோதனைகளை வைக்க வேண்டும். அந்த பரிசோதனைகளை வைத்துத்தான் அவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு குழுவை நியமித்து இதை ஆய்வுபூர்வமாக பேராசிரியர் கருணானந்தம் போன்றவர்கள் இருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய உளவியலோடு தொடர்ந்து பழகியவர்கள். இன்னும் பல்வேறு பேராசிரியர் முற்போக்காளர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு நீதிபதிகள் முற்போக்காளர்கள் இருக்கிறார்கள். நீதிபதி சந்துரு போன்றவர்கள், நீதியரசர் ஹரிபரந்தாமன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தலைமையில் ஒரு வழிகாட்டு குழுவை அமைத்து எப்படி காவல்துறைக்கு உள்ளே வருபவர்களிடம் சாதிய வக்கிர மனநிலை இருக்கிறதா என்பதை தடுப்பது என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். பெண்களுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்களா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். ஏன் அது முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டி இருக்கிறது என்றால், விளாத்திகுளத்தில் ஒரு சம்பவம் நடந்த போது ஒரு காவலர் ஒருவர் அந்த பெற்றோரை நோக்கி உன் பிள்ளை எங்கேயாவது ஓடி போயிருக்குன்னு சொல்றாங்கன்னு செய்தி வந்த உடனே பதறிச்சு. அது இன்னும் கூடுதல் பதற்றமாக மாற்றியது என்னவென்றால், அந்த வார்த்தையை சொன்னவர் ஒரு பெண் காவல் ஆய்வாளர் என்பது இன்னும் அதிர்ச்சிகரமானதாக இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். சிஸ்டமேட்டிக்கா இதை அப்ரோச் பண்றதுக்கான வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதை மேற்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இந்த கோரிக்கையை நாம் அவர்களுக்கு முன்னால் வைக்கிறோம். அகில இந்திய அளவில் இது நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது குறித்து நமக்கு தெரியவில்லை. ஆனால் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்களும் இது போன்ற கோரிக்கைகளோடு ஒத்த குரலில் குரல் கொடுக்க வேண்டிய காலகட்டம். இந்தியா கூட்டணி என்பது தேர்தல் அரசியலில் பாஜகவை வீழ்த்துவதற்கு எப்படி உருவாக்கப்பட்டதோ அதுபோல உண்மையிலேயே பாசிசத்தை வீழ்த்தி எறிய வேண்டும் என்றால் ஐக்கிய முன்னணியானது தேர்தல் அரசியல் களத்தில் மட்டுமல்ல சமுதாய தளத்தில் இயக்க வேண்டும். திராவிட இயக்கங்களோ, மார்க்சிஸ்ட் இயக்கங்களோ, லெனினிய இயக்கங்களோ, மக்கள் ஆதரவு இயக்கங்கள் அனைவரும் ஒன்றுபட்ட குரலில் சங்கமித்து நின்று இந்த ஒன்றிய பாசிச அதிகாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்து அனைவரும் ஒன்று திரண்டால் மட்டும்தான் இது சாத்தியம். என்னுடைய அமைப்புக்கு பெயரா, உன்னுடைய அமைப்புக்கு பெயரா என்ற சண்டை போடுவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இல்லாமல் மிக கொடூரமானதாக மாறி இருக்கிறது. உனக்கு உயிர் இருக்கிறதா, எனக்கு உயிர் இருக்கிறதா என்கின்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் இதையெல்லாம் பகுப்பாய்வு செய்து சமுதாய தளத்தில் இது போன்ற கூட்டமைப்புகள் உருவாக வேண்டும். மதுரையில எப்படி ஒரு மதநல்லிணக்க கூட்டமைப்பு, அது இப்பதான் தொடர்ந்து முயற்சித்து அதை முயன்று வருகிறார்கள். அது முழுமையான மாற்றங்களை தாக்கங்களை ஏற்படுத்தி விடுமா என்றால் இப்போதான் தொடங்கி இருக்கிறது. அதற்கு மக்கள் ஆதரவை திரட்ட வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட வேலைகள் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க சிறுபான்மையினர் பாதுகாப்புக்காகவும் தலித் மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் உருவாக்கப்பட வேண்டும். பள்ளிக்கூடத்திலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சேர்க்கப்பட வேண்டும். இந்தியாவின் யதார்த்தம் சாதியாக இருக்கும் போது
அந்த சாதியின் வக்கரங்களை தோலுரித்து காட்ட வேண்டியது பாடத்திட்டங்களுடைய அடிப்படை கடமை. அந்த கடமையை பாடத்திட்டங்களின் மூலமாகவும் நிறைவேற்ற வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் சொல்லித் தருவது போலவே இடஒதுக்கீடு சொல்லித்தரப்பட வேண்டும். இடஒதுக்கீடு சொல்லித்தரப்படுவது போலவே அதிகார வர்க்கங்களில் எப்படி மாற்றம் நிகழும் என்பது பற்றி அவர்களுக்கு விரிவான கல்வி போதிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளை நோக்கி நாம் நகராவிட்டால் இது போன்ற வன்கொடுமைகளை தடுப்பது என்பது இயலாத காரியமாக மாறிவிடும். பல்வேறு புள்ளி விவரங்கள் இருக்கிறது. இந்தியாவில் எப்படியெல்லாம் தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று, இஸ்லாமியர்களுக்கு மீதான வன்கொடுமை எப்படி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து அகில உலக அளவிலான ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள் மத சுதந்திரம் குறித்து ஆய்வு செய்வதற்கு. இந்தியாவை a nation of concern என்று அவர்கள் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். நேஷன் ஆஃப் கன்சர்ன்னா என்ன? இங்கு சிக்கலுக்குரிய நாடாக இருக்கிறது என்று வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிக்கலுக்குரிய நாடாக இந்த நாடு இருக்க தேவையில்லை. இந்த நாடு மத நல்லிணக்கம் உள்ள நாடாக, மத சார்பற்ற ஒரு நாடாக, சமத்துவம் நிலவுகின்ற ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்றால் சமுதாய தளத்தில் நாம் அனைவரும் இணைந்து தொடர்ந்து போராட வேண்டும், தொடர்ந்து உழைக்க வேண்டும். நவீன வழிமுறைகளில் நாம் மக்களிடம் இந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்றைக்கு பகத்சிங்கினுடைய நினைவாக இந்த கூட்டத்தை இதன் மூலமாக தொடங்கி வைத்திருக்கின்ற தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சமத்துவமான இந்தியாவை படைக்க நாம் பகத்சிங்கின் வழியில் ஒன்று திரள வேண்டும். பகத்சிங்கின் வழி என்பது அறிவுதான் ஆயுதம் என்பதுதான் பகத்சிங் கடைசியாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்றாரு? புரட்சிக்கான ஆயுதத்தை கூர்தீட்டுவது தத்துவமே என்று சொல்லுகிறார். அந்த அறிவாயுதம் ஏந்தி நாம் எல்லாம் சமுதாய தளத்தில் தொடர்ந்து இயங்க வேண்டும், தொடர்ந்து போராட வேண்டும். இந்த ஒற்றுமை வெல்லட்டும், பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமை ஓங்கட்டும், இந்தியா சமத்துவமான நாடாக மலரட்டும். நன்றி.